Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta women's wear. அனைத்திலும் பெஸ்டா Presta innerwear leggings and nighties. Presents Kamarudin Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஸோ இந்த மூமெண்ட்ல அம்மா இருந்திருந்தா பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உங்க மகனுக்கு பாருங்க இவ்வளோ பேருன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்னீங்க அம்மாக்கு அப்புறம் என்ன 2 பேர் பயங்கரமா பாத்துக்கிட்டாங்கன்னு. அவங்கள இந்த மேடையில ஏத்தி அழகு பார்க்கலன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பா. Very happy to welcome your friends John and Botan. Yes, John and Botan onto the stage. Yes, super. Yes, Mr. John and Botham. So ஒரு ஃபைனல் செக்மெண்ட்ல ஃபைனல் டச்சா கொடுக்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா நீங்க தான் உங்க நண்பருடைய அந்த லோஸ்ட் ஆஃப் லோஸ்ட்லாம் கூட இருந்திருப்பீங்க. ஸோ மச்சான் இதெல்லாம் பண்ணணும்டா வாழ்க்கையில் இப்படிலாம் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குது. போகிற இடத்துலலாம் இவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ஒரு அன்பை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நண்பனா வெல்விஷராக எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, பிக் பாஸ் வந்தது. ஆக்சுவலி அந்த பிக் பாஸ் பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு எபிசோட் கூட பார்த்தது கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து என்ன சொன்னா, மச்சான் அந்த மாதிரி பிக் பாஸ் நான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொன்னான். டேய் இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமாடா இது? இல்லைடா ஓகேடா, பட் எனக்கு அது எப்படி விளாடணும் அந்த கேம்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எப்படியோ புஷ் பண்ணி அமுச்சிட்டு உள்ளே போனால் ஒரு முதல் 2 வாரம் எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஃபுல் நெகட்டிவாக இருந்தது முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் அந்த 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் கேமோட அந்த இது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் 4-5 வாரம் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, நல்ல கேம்லாம் விளையாடிட்டு இருந்தான், எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 பேர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் உள்ள ஃபேமிலி ரவுண்ட் போகும்போதே சொல்லியிருப்பேன், கானா வினோத்தும் கமருதனும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது. எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்தது. நிறைய கனவுகள் அதிகமாக இருந்தது. மச்சான் வெளியே வர போகிறான், அடுத்து படம் பண்ண போகிறான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம நெக்ஸ்ட் லெவலில் இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோன்ட்டு பயங்கர ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நாங்கள் 106 நாள் பேமெண்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணது. அந்த நடுவில்லாம் மச்சான் 106 நாள் நம்ம இருக்க போகிறோம், எவ்வளோ ஜிஎஸ்டிலாம் போய் நம்ம கைக்கு எவ்வளோ வருங்கிறது தான் என்னோட அதிகபட்ச ஆசையாக இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் பண்ணலாங்க தான் யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு எல்லாமே அது மாதிரி ஒரு மாதிரி பிளாக் டே மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ரெட் கார்டு சொன்னாங்க, எல்லாமே ஓகே. அந்த இன்சிடென்ட் நடந்தது தப்பு தான், எங்களுக்குமே அது தெரியும் தப்பு தான்ட்டு வார்ன் பண்ணிடுவாங்க போல். ஸோ ஃபைனல் டே கேமில் அப்படின்னு நினச்சோம். டக்குன்னு பார்த்தா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. மக்கள் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ, மக்கள் கேக் வெட்டி கொண்டாடினாங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் போல அவன் லைஃப்ன்ட்டு. நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை நான் கூப்பிட்டு போய் அவன் லைஃப்பை காலி பண்ணிட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அன்றைக்கி நைட்டில் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்தான், எதுவுமே நாங்கள் பேசிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக தான் இருந்தது. தூங்கி எழுந்துச்சு காலில் பார்க்குறோம் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஏறிடுச்சு. என்னடா நடக்குது டேய்? அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் வந்து, நான் இன்டர்வியூஸில் நிறையா பேசியிருப்பேன், என்னென்னா மக்கள் கோவப்படுவாங்க ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து அதான் சொல்கிறேன், மக்கள் வந்து அந்த டைம் தப்புக்காக குரல் கொடுப்பாங்களே தவிர அந்த ஒருத்தரை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மக்கள். அதை ப்ரூவாக அவங்க காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. நாங்கள் என்ன தான் ஃப்ரெண்டாக அட்வைஸ் சொன்னாலும் அவங்க ஃபேன்ஸாக அவங்க எல்லா இடத்துலையும் நின்று இருக்காங்க. கமருதனுக்கு பிஆர் இருக்கு, பிஆர் தோ ஃபேன்ஸ் தான். ஒரு ரூபாய் செலவு பண்ணல ப்ரோ, உண்மையாலுமே செலவு பண்ணல. எவ்வளோ காசு இல்லை, வினோத் சொன்ன மாதிரி தான் உண்மையாலுமே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி லவ்லாம் வந்து அவங்க அழுது போடுற மெசேஜாக இருக்கட்டும், நான் ஏன் அதை படிக்க மாட்டேன்னா உடஞ்சிடும் நம்ம அதெல்லாம் கேட்டோம்னா. ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸாக இருக்க முடியுமா, இந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களான்னு ஒன்று இருக்குல்ல. கிரேட் ப்ரோ. அதான் அந்த டே ஒரு நைட்டு அப்படியே மாறிச்சு. இப்போ வேற லீக்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க மக்கள். ஒரு டைமில் வந்துருச்சு, டைட்டில் கூட நமக்கு வேணாம் இல்லை, இதுவே நமக்கு போதுங்கிற மாதிரி மக்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதான் ப்ரோ. சூப்பர், ரைட். அண்ட் எஸ், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு என்ன விஷயம்? இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான், அவன் ரொம்ப நாள் கனவு, இப்போ அது நடக்க ஆரம்பிச்சுக்குதுன்னா வாட் இட் வுட் பி? ஆக்சுவலாக 25 இயர்ஸாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவன் இங்கேருந்து இப்படி வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு கிராஃபை நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் சான்ஸ் கிடச்சிது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அது புஷ் பண்ணது போத்தன் தான் பண்ணான்.
ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னேன், போத்தன் பண்ணேன். ஸோ நான் வந்து இந்த சைடில் நான் ஒரு சப்போர்ட் அப்படின்னா சினி ஃபீல்டில் வந்து போத்தன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் வந்து அந்த பக்கம் பார்த்துப்பான், நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. உள்ளே போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அதான் அவன் சொன்ன மாதிரி அந்த 3 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. அப்புறம் வந்து அவனாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இதுதான் ஆக்சுவல் கமருதீன். ஓகே, அதுதான் வந்து மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வெளியே வந்தான். வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே டவுனாக தான் இருந்தான். எனக்கு கால் பண்ணான், அங்கேருந்து இவிபிலேருந்து கால் பண்ணான். மச்சான் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கடா, நான் வரேன்டா அப்படின்னா. நான் சொன்னேன், நான் கேட்டேன் அவன்கிட்ட, இந்த மாதிரி நான் வட்டுமனை பிக் பண்ண வரேன், ஆனால் போத்தனை வரோம்டா, பசங்க வரோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இங்கே கேப் அரேஞ்ச் பண்ணி இங்கே விட்டுறாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து உக்காந்தான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்தான். அப்போ தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம், என்னென்னா வெளியே எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நெகட்டிவாக இருந்தது வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான். ரெட் கார்டு கொடுத்த அந்த ஒரு நாள் மட்டும்தான் நெகட்டிவாக இருந்தது. மக்கள் வந்து புரிஞ்சிட்டாங்க, இவன் வந்து என்னன்றது மக்கள் தெரியும் இல்லையா. அந்த ஒரு இதில் வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தது. ஃபஸ்ட் டே மட்டும் நெகட்டிவாக இருந்தது. அப்புறம் வந்து மக்கள் வந்து இவன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியும் மக்களுக்கு. அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் போக 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 ஃபுல்லாக பாசிட்டிவாக போயிட்டே இருந்தது. 2 days வந்து ஃபுல்லாக டவுனாக தான் இருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் கேரளா போயிட்டு இருக்கும் போதும் சரி ரொம்ப டவுனாக இருந்தான். அப்புறம் ஒன்று பார்க்க பார்க்க கேரளாவில் இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து இவங்க கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே நிறைய பேர் வந்து கமருதீன், நீங்கள் கமருதீன் தானே நீங்கள் அப்படி பிக் பாஸ் சீசன் 9 அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்ல கூட பேசல, மலையாளத்தில் பேசுறாங்க. மலையாளம் பேசுகிறாங்க. மலையாளம் பேசுகிறீங்க எப்படின்னா, இல்லை எங்களுக்கு பிடிக்கும், கமருதீனை பிடிக்கும்னு மலையாளத்தில் எங்களுக்கு சொல்கிறதே எங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக அவனுக்கு புரியல, நான் கூட எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேன் ஸ்பீட் மாதிரி இது பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் இவன் என்ன சொன்னான்னா, அதெல்லாம் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அவன் ஒரு மாதிரி இருக்கான், வேணான்னு சொல்லிட்டான். இவனுக்கே தெரியாமல் நாங்கள் இவன் உள்ளே வரும்போது ஆவடியில் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அந்த ஃபேன்ஸ் மீட்டில் தான் வந்து ஆக்சுவலாக இவன் வந்து புரியுது, இவ்வளோ பேர் இருக்காங்க, மக்கள் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவங்க புரியுது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவன் உண்மையாக இருந்திருக்கான். அதுதான் வந்து அவனோட பாசிட்டிவான ஒரு விஷயமே. சூப்பர் சூப்பர். ஃபேன் மீட் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ப்ரோ. ஃபேன் மீட் இல்லை, இது என்னன்னா ஏரியா பசங்க அதை எல்லாரும் சொல்கிறாங்க, சாண்ட்ராக்காக செலிப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ஓகே, அது அவங்க. பட் என்னன்னா நாங்கள் அப்போ தான் ஊருக்குள்ளே வரோம், ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஏரியா பசங்களாம் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி வந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி கொஞ்சம் கெத்தா அப்படி வரலாமே, தூரமாக இருந்தால் நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம். போகும்போது நல்லா தான் இருந்தது. திருப்பி வரும்போது டிராஃபிக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி வரோன்னு சொல்லிட்டோம். பசங்க வந்து எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஆவடி பசங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பேனர் போட்டு அது எல்லாருமே அடிச்சிட்டாங்க. ஓகே, நமக்கு இவ்வளோ வரவேற்புன்னு நமக்கு தெரியாது. உள்ளே என்டர் ஆகிறோம், பயங்கர பிளாஸ்ட், எதிர்பார்க்காத விட இன்டூ 10 அப்படின்னு சொல்லலாம். இவன் என்ன தெரியுமா, மச்சான் எல்லாம் சொல்லிட்டோம், நம்ம ரெட் கார்டு வாங்கிட்டோம், யாரோ வராம போனா அசிங்கமா போயிடும் மச்சான் இவன் சொல்றான். இவனுக்கு ஒரு பயம், அந்த பார்த்துட்டோம். டக்குன்னு பார்த்தா டிராஃபிக் ஆயிடுச்சு. மச்சான் வரப்போறதே ஒரு 10-15 பேர் தான், டிராஃபிக் ஆனா அவங்க போயிட போறாங்கன்னு சொல்றான். டேய் அந்த டிராஃபிக்கே உன்னாலதான் தெரியுமா அப்படின்னு. அந்த ரோட் ஃபுல்லா பிளாக். ஆக்சுவலா செக் போஸ்ட் வரைக்கும் பிளாக், மார்க்கெட்ல இருந்து செக் போஸ்ட் வரைக்கும் பிளாக். யாருக்குன்னா இவனுக்காக மட்டும்தான். ஸோ அப்போதான் வந்து போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டோம். ஒரு 2 போலீஸ் மட்டும் அமைச்சிருக்காங்க, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் வர போறாங்கன்ட்டு. 2 நாள் ஆச்சு, 6, 8 ஆச்சு, வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவரை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. வழி இல்லாமல் நாங்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமும் திருப்பி நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே வந்து கூட்டம் கூடிச்சு. ஓகே, இப்போ எல்லார்ட்டையும் என்ன சொன்னான்னா, யாரையும் விட தேவையில்லை, எல்லாரும் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து தான் அமிச்சான். அப்பா. So அதுதான் கமுருது. காலைல 6 மணி வரைக்கும் போச்சு ப்ரோ. அப்பா. வந்து 6 மணி வரைக்கும் வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் சலிக்காம எடுத்துட்டு தான் போய் தூங்கினான். நைஸ் நைஸ் சூப்பர். சரி, இப்போ உங்களோட நண்பரோட இந்த வளர்ச்சி இது எல்லாமே பாக்குறீங்க. கமருதீன் வந்து எதுல ரொம்ப வீக்? லைக் இந்த ஒரு விஷயம் ஈஸியா உடஞ்சிருவான் அவன், ஈஸியா அவனை வந்து ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம் ப்ரோ. எப்படி தெரியுமா, அவன் வந்து பாசம் காட்டினா எக்ஸ்ட்ரீமா போவான், கோவம் காட்டினா எக்ஸ்ட்ரீமா போவான். இதுதான் அவனோட ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அதனால தான் மக்கள் இருக்காங்க. என்னன்னா அவனுக்கு நடிக்கவே தெரியாது ப்ரோ. ஆக்சுவலி நடிக்கவே தெரியாது, ஆனால் அவன் ஆக்டராக இருக்கான். அதான் தெரியல. அவன் உண்மையாக இருப்பான்றது தான் அவனோட ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பொண்ணு பையன் கிடையாது சரிங்களா. அவன் ஒருத்தனை பிடிச்சது அப்படின்னா ஒரு நாள் பார்க்கலாம் சரி, 2 நாள் பார்க்கலாம் சரி, அவனுக்காக என்ன வேணால் பண்ணுவான். அதுதான் இவனோட கேரக்டர். அதுதான். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேரக்டர் அதுதான் இவனை பற்றி. ஓகே ஓகே. அண்ட் கமருதீன், நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காகவே அவ்வளோ நீங்கள் உள்ளே இருக்கும் போதோ இவங்க நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுவோம், பேசுவோம், அப்டேட்ஸ் கேட்போம். ஸோ இப்போது 2 பேருமே 2 பில்லராக பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஏதாச்சும் கல்யாண அப்டேட்லாம் கேட்டால் சொல்லுவாங்களா? கல்யாணம் அப்டேட்டா? ஏதாச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரா? கேட்டு பாருங்களேன். அதான் கேட்குறோம், சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க 2 பேருமே வந்து கஷ்டமான சூழ்நிலையில் வந்து சில பேர் இருப்பாங்கல்ல, மக்கள் இருக்காங்க. ஓகே, அதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நம்ம சர்க்கிளில் வந்து 30-40 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. ஆனால் தேவை அப்படின்னா உண்மையாகவே வந்து நிற்கிறது வந்து 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதில் வந்து இவனுங்க நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து எப்போவுமே லைஃப் எண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தாட்ஸ் வரவே வராது. என்னென்னா அது வந்து ரொம்ப கோலத்தனமான ஒரு முடிவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இதனால வந்து அவங்களோட மற்றவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் வெளியே வந்தோடனே, பிக் பாஸ் ஹவுஸில் வெளியே வந்தோடனே ஐ தாட் கேன் ஐ எண்ட் மை லைஃப் அப்படி ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது. லைக் பட் ஆனால் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே எதுக்குன்னா, என்னை பார்த்து வந்து யாரும் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது. இப்போ ஒரு ஆக்டர் ஆகி ட்ரை பண்ணி அவன் இப்படி ஆகிட்டான், அப்போ இந்த உலகமே என்ன சொல்லும், அந்த சினிமா துறையை வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது போல். மேபி ரொம்ப பணக்காரனாக இருந்தால், நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்தால் இந்த ஃபீல்டில் இருந்து வரலாம். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பையன்லாம் வந்து இதில் சர்வைவ் ஆக முடியாதுன்ற மாதிரி ஒரு தாட் வந்துட போதோ சொல்லிட்டு நான் ஐ வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த மாதிரி பேட் தாட்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை நடந்துருச்சு. நான் என் கனவு எல்லாமே கலைஞ்ச மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தான், உயிரே போனாலும் இதில் ஒரு 2 கை பார்க்காம போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு நடந்துருச்சு. இதுக்கு ரொம்ப பக்கபலமாக வந்தது ஜான் அண்ட் போத்தன் மட்டும்தான். அம்மா வந்து இவங்க உருவத்தில் வந்து காப்பாற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. நைஸ். ஸோ எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக எப்பயுமே ஹாப்பியாக இருக்கவங்க அழுவும் போது அதை தாங்கவே முடியாது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கமருதீனோட அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? வெளியில் வர்றாரு, போகும்போது ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு, தனிமையில் இருக்காரு. ஸோ அதை எப்படி தான் கன்சோல் பண்ணீங்க? ஆக்சுவலாக நானும் இவன்ட்ட காட்ட மாட்டோம், நானும் போத்தோம் தனியாக அழுதுருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து கேரளா போயிட்டோம். அங்கே போயிட்டு இவன் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வெளியே தனியாக போயிட்டோம், பொருள் வாங்க போயிட்டோம். அப்போ நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி அழுதுட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக இவனுக்கு தெரியாது. அது இவன்கிட்ட சொல்லவும் முடியாது. நாங்கள் வந்து அதை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வரோம். அது இவன்கிட்ட நாங்கள் அழுதா இன்னும் இவனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவோன்றதுக்காக நாங்கள் தனியாக வெளியே போய் அழுதுட்டு கேஷுவலாக வந்து இவன் கூட இருந்தோம். அது இவனுக்கு தெரியாது, இப்போ சொல்லும் போது தான் தெரியும் அவனுக்கு ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமையணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். ஸோ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? எனக்கு வந்து என்னென்னா அதே மாதிரி தான். இவங்க 2 பேர் கானா வினோத் என்னை மாரி தான் இவனுங்களை வந்து தொடணும். ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே இவங்க என் கூட தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் ஒரு ஃபேமிலியாக வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன் அவங்கள. ஓகே, நைஸ். ஸோ கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஒரு சூப்பரான 2 பரிசா 2 கிஃப்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கானா வினோத். எக்ஸாக்ட்லி அது ஒரு மாற்றி கிஃப்ட் தான். அது ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல நினச்சேன். ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது தான், நம்ம அந்த 40 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும் இவரை இடத்துல பார்த்துக்கிறாரு அப்படின்றது ரொம்ப நாங்கள் ரொம்ப மனசாராக வந்து நாங்கள் வந்து தேங்க் பண்ணுறோம்.
அதை காட் ஆனதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபென்டாஸ்டிக். ஸோ எப்படி கடவுள் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்தாரோ, லெட்ஸ் கோ ஹாலிடே சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு பரிசை இந்த ஒரு மூமெண்ட்டில் கொடுக்குறோம்னு ஆசைப்படுறோம். ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் லெட்ஸ் கோ ஹாலிடே. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta women's wear. அனைத்திலும் பெஸ்டா Presta innerwear leggings and nighties. Presents Kamarudin Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க.